இந்த கிறுக்கி இன்னும் எவ்வளவுதான் கதை அடிச்சு விடுவாளே தெரிய மாட்டேங்கி. அவளாம் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி எதுக்குமா இந்த வேண்டாத வேலை? நாமளும் ஒரு கட்டத்துக்கு மேல நிக்க முடியாம நின்று கால் கெடுத்து போய் என்ன கீழே உட்காந்தாச்சு. ஆனா இன்னும் பஞ்சாயத்து ஓஞ்ச படம் இல்ல. இவ்வளவு இன்னும் எம்பது தூரம் தான் போவான்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கே பொறுக்க முடிய மாட்டேங்குதே. முதல்ல முத்து வரட்டும், எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்போம். இவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வேண்டிய நேரம் காலம் எல்லாம் கூடி வந்து போச்சு. நாமளும் இவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சா அனாவசியமா வீட்டுல சண்டை வரும், பிரச்சனை வரும், நம்மளால ஒரு குடும்பத்துக்குள்ள கலகம் வருமே. ஐயோ பாவம், மூடி மூடி மறைச்சா இவ ஒரு கட்டத்துக்கு மேல இவ ஆட்டம் எல்லாம் மீறினதோட இல்லாம அம்மாச்சின்னு கூட பார்க்காம நம்மகிட்டே மரியாதை இல்லாம எடுத்து பேசுற, நம்மகிட்டே சண்டைக்கு வர. நம்ம எம்பிட்டு கஷ்டப்பட்டு இவளை வளர்த்தோம், அந்த நன்றி கொஞ்சமாச்சும் இவளுக்கு இருக்கா? முத்து பயிலோ கள்ளங்கபடம் இல்லாம வெள்ளேந்தி மனசு. அவன் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பான். யாருக்கும் ஒரு துளி கெடுதல் கூட மனசால நினைச்சு கூட பார்க்க மாட்டான். யார் வாழ்க்கையும் கெடுக்கவும் மாட்டான், யாருக்கும் துரோகமும் பண்ண மாட்டான். ஆனா அப்படிப்பட்ட பயிலுக்கு இப்படிப்பட்ட கேடு கட்டவ தங்கச்சியா வந்து பிறந்து தொலைச்சிருக்கா பாரு. அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. எப்படி நான் அந்த பையன்கிட்ட போய் இந்த உண்மையை சொல்ல போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா வேற வழியே இல்லை, கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இப்போ நம்ம ஐயோ பாவம் இல்லை அந்த பையன் மனசு தாங்காதுன்னு விட்டு பிடிச்சோம்னா நாளைக்கு இதனால குடும்பத்தில் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்ப நாம தான் மாட்டி முழிக்கணும். அதோட ஆரம்பத்திலேயே அவங்கிட்ட சொல்லி கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டிப்பா கிடைக்கும், தீர்வும் வரும். இதுக்கு மேலேயே விட்டு பிடிக்கலான்னு பார்த்தோம்னா சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இந்த பிரச்சனையே எங்கேயோ போய் நிக்கிது. இதனால அனாவசியமா சிவநேச வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். அவனை நம்பி வந்த அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். ஏற்கனவே அவளே அப்ப இல்லாத அனாதை பொண்ணுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கா. பத்தாததுக்கு இவளால பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்காண்டி பேசவோ கேட்கவோ யாரும் இல்லை. அதனாலதான் இந்த வீட்டுல நம்மள இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு அந்த பிள்ளை மனசுல ஏதாவது ஒரு வருத்தம் வந்தா அதனால சிவநேசனும் பாதிக்கப்படுவான். நம்மளால இல்ல இவளால அனாவசியமா எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆரம்பத்திலே இதை கிள்ளி எறியதான் சரிப்பட்டு வரும். இதுக்கு மேலே நம்ம உண்மையை மூடி மறைச்சோம்னா நாளைக்கு பின்ன இவளால ஏதாவது பிரச்சனை வந்தா முத்து பையில நமக்கு ஏதாவது திரும்பினாலும் திரும்பி விடுவான். எனக்கு தான் தெரியுமா, முன்னமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன, நான் ஆரம்பத்திலே கண்டிச்சிருப்பேனே அப்படின்ட்டு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானா நம்ம மூளையை கொண்டு எங்க கொண்டு வைக்கிறது? இன்னையோட இத்தோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டிப்பா கண்டுபிடிச்சு தீரவே செய்யணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். இன்னைக்கு சூரத்தாங்க விட்டுற வேண்டியதான் வீட்டுல, வேற வழியே இல்லை. எதுக்கு என்னை அடிச்சப்ப நின்னு? ஓஹோ, என்னையே கேள்வி கேட்கற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷி ஆயிட்டேலா? அவளுக்கு மேல வளர்ந்தா உடனே நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்களா? என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா கேட்கலாம், யார வேணா எடுத்து பேசலாம், மரியாதை இல்லாம நடந்துக்கலாம், அப்படிதானே? இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்கு இப்படி தைய தக்கன்னு குதிச்சிட்டு கிடக்குற நீனே? என்னடி நடக்கணும்? இல்ல தெரியாம தான் கேட்க. இதுக்கு மேல வேற என்ன நடக்கணுங்க? ஆமா, இந்த அம்மா வெட்டி முடிச்சுட்டு வந்துட்டாவல, அதான் ரொம்ப களைப்பா இருக்கு. போங்க உள்ள போய் முகம் கைக்கெல்லாம் கழுவிட்டு வாங்க. நான் சூடா காப்பியை போட்டு கொண்டாறேன், வாக்குல ஊத்து. அறிவு கட்டவளே, ஏண்டி உன் மண்டையில என்ன மூளையே இல்லையா? சுத்தமா களிமண்ணா ரொம்ப கிடக்கு. அறிவே இல்லாம எப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறடி. சுத்தமா உனக்கு மூளையே இல்ல போல இருக்கு. ஆண்டவன் உன் மண்டையில மூளையை வைக்க மறந்துட்டான் போல. எதுக்கு பண்ணி இப்படி பாஞ்சிட்டு வர? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. ஓஹோ, உனக்கு அதுக்குள்ள தகவல் எதுவும் வந்துட்டீங்க? ஆமா ஆமா, எனக்கு சுட சுட தந்தி பேப்பர் வந்து சேர்ந்துச்சு இப்பதான். ஏண்டி இப்படி பண்ணி தொலைச்சேன்? எதுக்கு இப்படி நீ தலையில அடிச்சு ஒப்பாரி வைக்கிற? நான் செத்தா போயிட்டேன், உசுரோட தான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கேன். நீ எதுக்கடி சாகணும்? உன்னை பிள்ளையா பெத்ததுக்கு நான் தாண்டி சாகணும். சரியான கூறு கட்டத போய் பிள்ளையா பெத்து தொலைச்சிருக்கேன் பாரு. நீ பண்ணிருக்க காரியத்தை கேட்கும் போது வயிற்றுச்சலா இருக்குடி. உன்னை பார்க்கும்போது எரிச்சலா வருது. என் கண்ணு முன்னாடி நிக்காத போட்டி. இங்க பாரு, தலையும் புரியாம வாலும் புரியாம தேவையில்லாம நீயும் குழம்பி என்னையும் குழப்பி அத்தை இல்லாம பேசாதம்மா. இல்ல என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு, அதுக்கப்புறமா நீ புலம்பு. தெரியும்டி, எனக்கும் எல்லாம் தெரியும். உன்னைய படிக்க வச்சது எதுக்குடி? இப்படி புருஷன் கூட சரிக்கு சமமா நின்று சண்டை போட்டு ஒரே அடி அவனை விரட்டி அடிக்கிறதுக்கா? ஏன்டி இப்படி பண்ணி தொலைச்ச? நினைக்க ஆத்திரமா வருதுடி. வர்ற கோபத்துக்கு அப்படியே வெட்டி பொலி போட்டலாம் போல இருக்கு. பெத்த வயிறு 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்த வயிறு 10 டிகிரி மாதிரி பண்ணி தொலைச்சிட்டியடி. உன்னைய போய் பிள்ளையா பெற்றிருக்கேன்னு நினைக்கல, என்னையே நான் நொந்துக்கலாம் போல இருக்குடி. எதுக்குடி? ஏன் இல்ல யான்னு கேட்க. ஏன்டி இப்படி? ஏன் இப்படி உன் புத்தி இப்படி போய் தொலைஞ்சது? எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. நீ எதுக்காண்டி என்கிட்ட கோவப்படணும்னு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே வரல. நான் யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு வரல. போதண்டி, நான் தான் என் கண்ணால பார்த்தனே. இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? என்னது? ஆமாடி கழுத. யாரும் வந்து பத்தி வைக்கவும் இல்லை, உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லல. நான் தான் குளத்துக்கரைக்கு தண்ணி எடுக்க வந்தேன்ல, இப்பதான் உன்னையும் மருமப்பிள்ளையும் ஒன்னா பார்த்தேன். சரி சின்ன சிறுசுகளாச்சே, அதான் தனியா ஒதுங்குதுங்க. அதுங்களை நம்ம பார்த்த மாதிரி காமிச்சுக்க வேண்டாம். ஏதாவது கொஞ்சம் குழாவி பேசிட்டு கிடக்காங்க. நம்ம எதுக்கு சிவ பூஜையில இந்த கரடி ஆட்டோன்ட்டு ஒதுங்கினாப்ல இடுப்புல தண்ணி கொடுத்து தூக்கி வைக்கும் போது தாண்டி நீ என் தலையில இடி தூக்கி போட்ட. ஐயோ, இவ பேசுறத பார்த்தா
எல்லாத்தையும் ஃபுல்லா கேட்டிருப்பா போல இருக்கே. போச்சு, ஏற்கனவே அண்ணன் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. பத்தாததுக்கு இப்ப நாம வேற சேர்ந்துக்கிட்டோமா. இப்ப எப்படி சமாளிக்கிறது? இவ வாயை அடைக்கிறது? தேவையில்லாத கேள்வியை கேட்டு குறைஞ்சு எடுத்துருவாளே. இவ மனசுல உள்ள குமுறெல்லாம் மொத்தமா நம்ம தலையில கொட்டிடுவாளே. முதல்ல இவளை சமாளிக்கணும், அதுக்கு பிறகு அந்த அப்பத்தாவை ஓட்டணும். ஏய் நில்லுடி, எங்கடி போற? இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. அம்மா என்னடி சும்மா அம்மா நம்மன்ட்டு போடி, வெளியில போடி. அம்மா ஏமா இப்படி பேசுற? வேற எப்படி பேசணுங்கிற? நான் வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு அப்படி பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன்? இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்ன வீட்டை விட்டு வெளியில போன்ற நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? என்னது? ஏய் ஐயோ ஏய் ஏண்டி எதுக்குடி இந்த பிள்ளை போட்டு இந்தாடி அடிக்கிற? என்ன இது? நாம கேட்க கேட்க இவ காதுல விழாத மாதிரி கண்டுக்காம உட்காந்து அப்படி பலமா என்னத்தை போட்டு யோசிக்கிறா? இதுங்க ரெண்டுத்துக்கு முட்டிக்கிச்சு போல இருக்கே. நானும் சத்தம் கேட்டதும் சரி யார் வீட்லயே போஞ்சிட்டு கிடக்குது போல நினைச்சா கடைசியில நம்ம வீட்லயா பத்திக்கிட்டு எரியுது. என்ன பிரச்சனையா இருக்கும்? லேஸ்ல இவ்வளவு மூச்சு விட மாட்டாளே. நமக்கு தெரிஞ்ச மனசு சங்கடப்படணும் பூசி மழுப்பெல்லாம் பாப்பா. பேசாம இங்கிட்டு ஒளிஞ்சு நின்று கேட்க வேண்டியதான். அப்பதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். என்ன ரெண்டு பேரும் வாயை திறக்க மாட்டாள்வ? இவ இப்படி முட்டிக்கிட்டு அழுகிறத பார்த்தா இந்த பிள்ளை ஏதோ பெருசா சம்பவம் பண்ணிருக்கும் போல இருக்கே. அடியே எரும மாட்டு பயவுல, உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல படிப்பு படிக்க விட்டு இப்படி பெரிய எரும மாடு கணக்கா வளர்த்து விட்டது எதுக்காண்டிடி? புருஷன் கூட சரிக்கு சமமா நின்று சண்டை போட்டதோட இல்லாம என் கண்ணிலேயே மொழிக்காதுன்னு ஒரே அடியா அவனை விரட்டி அடிச்சிருக்க. பாவி மாட்டேன். அதுவும் பெத்த தாய் கண் எதிரில் இந்த சம்பவம் நடக்கும்போது அதை பார்க்குறேன்னா எப்படி இருப்பேன்? என் மனசு எப்படி தவிச்சு போகும், துடிச்சு போகும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? ஒரே அடியா இதுக்கு பேசாம என்ன கொண்டு போட்டிருக்கலாண்டி. ஐயோ கடவுளே, இது என்னடா அநியாயம்? புது பிரச்சனை இப்படி முளைச்சிருக்கேன். நான் ஏற்கனவே உள்ள பிரச்சனையில மண்டை பிச்சுக்கிட்டாலேன், பத்தாததுக்கு இது வேறையா? கடவுளே, ஒரு மனுஷியை முட்டுதான் நீ சோதிப்ப. ஆக்கிறதுக்கு இழுச்ச வாய் கணக்கா தெரியறதால எல்லா பிரச்சனையும் ஒட்டு மொத்தமா என் தலையிலே வந்து கொட்டுவியா? உன்னை பார்த்தே கண்ணு மொழியெல்லாம் பெருங்கி போய் அதை எப்படி சரி கட்டுறதுன்னு வழி புரியாம தவிச்சிட்டு கிடக்க. பத்தாததுக்கு இப்ப இந்த கிரிக்கி வேற அவ பங்குக்கு ஏதோ பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வந்துருப்பா போல இருக்கேன். இதை நான் எப்படி சரி கட்ட போறேன்? ஒத்தையா நின்று எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒரு மனுஷியை சோதிக்கலாம், அதுக்கு ஒரு அளவுன்னு ஒண்ணு வேண்டாம். இப்படி ஒரே அடியாவ சோதிச்சுட்டு கிடப்ப. வாயை திறந்து ஏதாவது பேசிட்டி ஏன்டி ஊமி ஆயிட்டியா? இப்ப வாயை திறந்து பேசலாண்டி. ஆனா அப்பதான் பேசிக்கப்படாது. எப்ப பேசணுமோ அப்பதான் பேசணும். நம்ம பேசுறதுக்கும் நேரம் காலம் சூழ்நிலை அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்து பக்குவமா அறிஞ்சுதானே நடந்துக்கணும். தேவையில்லாத இடங்களை வாயை திறந்து வையன், கடைசியில நம்ம வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சிடும். பேச வேண்டிய இடங்களை மட்டும் பேசி பேசக்கூடாத இடங்களை தவிர்த்துன்னு வையன், நம்ம வாழ்க்கையில பிரச்சனைன்ற ஒண்ணு என்னைக்குமே வரவே வராதுடி. இதை தானடி நான் ஆரம்பத்துல இருந்து உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பக்குவமா பேசி புரிய வச்சு உன்னை வளர்த்து ஆளாக்கி விட்டேன். ஆனா நீ ஏண்டி இப்படி நடந்துக்கிட்ட இன்னைக்கு? இங்க இரு, இப்ப மட்டும் நீ வாயை திறந்து ஏதாவது சொல்லுன்னு வையன், ஒரே குத்தா கொட்டி விடும் பாத்துக்க. சொல்லிட்டி ஏண்டி இப்படி பண்ணி தொலைச்ச? என்ன பயந்துட்டியா? என்னமா பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதான் மொத்தமா முடிச்சு விட்டு வந்துட்டாலே. உனக்காண்டி நான் இருக்கண்டி, கவலைப்படாத. போதும் நடிக்காத. ஏண்டி ஏன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீதான். நானா? என்னது? என்னைய பார்த்து சொல்லு. நானா? ஆமா ஆமா ஆமா. இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு, எனக்கும் முத்துவுக்கும் நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒருத்தர் மட்டும்தான் காரணம். என்னடி புதுசா மரியாதைலாம் முளைக்குது? இப்ப என்னவே தலை பாக்குறியா? ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துட்டு. சரி இங்க பாரு, இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் மூல காரணம். போதுமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடியே என்ன சவுண்ட் விடுற? இங்க பாரு, அத்தைய பத்தி ஒரு வார்த்தை இனிமே உன் வாயில இருந்து தப்பா வந்ததுன்னு ஏன் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அதானே சொல்லுடி. ஏன்டி கல்லுல மங்க நான் நிக்க எப்படி? நீ என்கிட்ட பேச போற? சின்ன வயசு அதான் ரொம்ப வரைச்சிக்கிட்டு நிக்குது. இங்க பாரு, இந்த முறைப்பெல்லாம் இங்க எடுபட்டு வராது சொல்லிவிட்டா. ஆமா, உன் பருப்பு இங்க வேகாது. அதே அப்பமே கெட்டு நாரி தூர வீசியாச்சு, புரிஞ்சுதா? ஊர் ஊரா அலைஞ்சு தெரிஞ்சாலும் இப்படிப்பட்ட நல்லவன் புருஷனா அமைவானாடி உனக்கு. எப்படிப்பட்ட ஒரு நல்லவரன் அமைஞ்சது தெரியுமா? கஷ்டப்படாம ஈஸியா வந்ததுல. அதான் அதோட அருமை பெருமைலாம் உனக்கு சுத்தமா தெரியல. சொக்க தங்கண்டி என் பேர, சொக்க தங்கம். உனக்கெல்லாம் எங்கடி புரிய போகுது? இதெல்லாம் வருஷ அவனோட மெனுமெனுப்போம் அழகும் கூடிக்கிட்டு தான் போகுமே வெளியே. ஒருபோதும் எறும்பு தெரிஞ்ச கட்டெரும்பா ஆகாது டி. எனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? ஈஸியா கையில வந்து கிடைச்சிருச்சுல. அதான்
அவனை பத்தி உனக்கு சுத்தமா தெரியல. வெளியில போய் 4 ஆம்பளைங்களை பாருடி, 4 வீட்டுல 4 பொண்ணுங்களை விசாரிச்சு பாரு. உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்க புருஷன் எல்லாம் எப்படி இருக்காவனு அப்ப தெரியும்டி. நான் உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குறான்ல, நீ எம்பிட்டு தான் கழுவி கழுவி ஊத்தாலும் பொறுத்துக்கிட்டு போறான்ல, அதாண்டி நீ அவனை இப்படி கேவலமா நடத்துற. உன்னைய மாதிரி திமிரு பிடிச்ச ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஒவ்வொரு வீட்டை போய் பாரு, நல்ல பையன் மருமவா அமைய மாட்டானா, நல்லவன் புருஷனா கிடைக்க மாட்டானுன்னு என்கிட்ட கிடைக்கிறல்ல தெரியுமாட்டி. உனக்கு எல்லா நல்ல விஷயமும் கடவுளா பார்த்து பார்த்து அமைச்சு கொடுத்தாலும் அதோட அருமை புரியாம இப்படி ரொம்ப சுலபமா தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டல. ஏய், நீ என்ன நினைச்சிருக்க மனசுல? சும்மா உன கை நீட்டிட்டே இருக்க. ஏண்டி தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படிதான் அடிப்பாவளா? அவதான் புரிஞ்சிக்காம பேச நடந்துக்கிறானா? உனக்கு எங்கடி போச்சு அறிவு? நீ ஆவுனா இப்படி கை நீட்டுற, அடிச்சிட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாகிடுமா, இல்ல இத்தோட முடிஞ்சிருமா? புரியாதவங்களுக்கு நாம தாண்டி சொல்லி புரிய வைக்கணும். வாழ்க்கையோட அருமை பெருமைலாம் எடுத்து சொல்லணும். என்ன இருந்தாலும் சின்ன வயசுல இள ரத்தம், அதான் ஆவுனா சூடாகுது. இங்கிட்டு வா, நீ முதல்ல வான்னு சொல்றோம்ல, நீ யாரே பேச்ச கேளு வா. போதும் அப்பத்தா, ரொம்ப நடிக்காதன. ஏற்கனவே என் அண்ணா வாழ்க்கை முடிச்சு விட்டாச்சு, இப்ப பத்தாததுக்கு என் வாழ்க்கையை சேர்த்து முடிச்சு விட்ட. போதுமா? ரொம்ப சந்தோஷமா? இப்போ உன் மனசு ரொம்ப குளிர்ந்து போயிருக்குமே. இந்த கிறுக்கு என்னடி உளற? இப்ப என்னடி பேசிட்டு போறான், அதுவும் என்னைய பார்த்து. அண்ணா, நான் யார் வாழ்க்கையை கெடுத்தேன்? என்னடி நடக்குதுங்க? அப்படி என்னடி பிரச்சனை? அத்தை, அவ ஏன் அப்படி பேசிட்டு போனான்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்க அத்தை. முதல்ல நான் நடந்தது என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு நாம எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு கலந்து பேசுவோம் அத்தை. வேலை 2 பேர் முட்டிட்டு கிடக்குறாங்கன்னு பார்த்தா இங்க உள்ளுக்குள்ள நீங்க 2 பேர் முட்டிட்டு கிடக்குறீங்க. நான் இங்க நிக்கவா அங்க நிக்கவா, என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி வா, முதல்ல வெளியில நடக்கிற பிரச்சனையை பார்ப்போம். அதை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பத்தி பேசுவோம், சரியா? சரிங்க அத்தை. வெளியில நாட்டாம இன்னும் சொம்ப தூக்கலையா? இல்லையாடி, அந்த பஞ்சாயத்துக்கு இன்னும் ஒரு முடிவே கிடைக்காம ஓடிக்கிட்டே இருக்கடி. எம்பட்டு நேரம் தான் நடக்கும்னு தெரியல. பேசாம நாம போய் தலை நீட்டி முடிச்சு விட்டுருவோமா? அப்படியா சொல்றேன்? வேற சரி வா. ஆளாளுக்கு இப்படி நம்மள பந்தாடவ எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த ஆனா அப்படி கொடுப்பலன்னு ஒண்ணு வேணும் சும்மா சொன்னாங்க பெரியவங்க.